மீனம் ராசி அன்பர்களே, 2025 குரு பெயர்ச்சி பலன்கள். இதுவரை உங்கள் ராசிக்கு 4ஆம் வீட்டில் சஞ்சரித்து வந்த குருபகவான் இனி உங்கள் ராசிக்கு 5ஆம் வீட்டில் சஞ்சரிக்கப் போகிறார். இந்த சஞ்சாரத்தின் போது குருவின் பார்வை உங்கள் 9 வது வீடு, 1 வது வீடு மற்றும் 11 வது வீட்டில் இருக்கும். நம்பிக்கையோடு முன்னேறினால் மலையும் மேடுதான் என்று நினைப்பவர்கள் மீனராசிக்காரர்கள். இவர்களின் கஷ்டத்தையும் நஷ்டத்தையும் வெளியே சொல்லவே மாட்டார்கள். இறைநம்பிக்கை மிகுந்தவர்கள். அதேவேளையில் அடுத்தவர்களை நம்பி எந்த காரியத்திலும் இறங்க மாட்டார்கள். பூரட்டாதி 4 பாதம் முதல் உத்திரட்டாதி ரேவதி வரையிலான நட்சத்திரங்களை உள்ளடக்கிய மீனராசிக்காரர்களுக்கு இந்த குருப்பெயர்ச்சி எப்படிப்பட்ட பலன்களை கொடுக்கும் என்பதை பார்ப்போம். இதுவரை உங்களின் தன வீடான 2 வீட்டில் அமர்ந்து ஓரளவு பணப்புழக்கத்தையும் கௌரவத்தையும் குடும்பத்தில் அமைதியையும் தந்த குருபகவான் இப்போது மே 1 24 முதல் 14 மே 25 வரை 3வது வீட்டிற்குள் அடியெடுத்து வைக்கிறார். 3ஆம் வீட்டில் உங்கள் ராசிநாதன் மறைவதால் நீங்கள் கொஞ்சம் எச்சரிக்கையாகத்தான் செயல்பட வேண்டும். வசதி செல்வாக்கை கண்டு மயங்கித் தவறானவர்களுடன் சென்றுவிட வேண்டாம். குடும்பத்தில் சலசலப்புகள் வந்து நீங்கும். பெரியவர்களின் ஆலோசனைகளை ஏற்பது நல்லது. யாரையும் அனாவசியமாக வீட்டிற்குள் அழைத்து வரவேண்டாம். இளைய சகோதரருடன் உரசல் போக்கு வந்து நீங்கும். என்றாலும் உங்களின் 7வது வீட்டை குரு பார்ப்பதால் மறைந்திருந்த திறமைகள் வெளிப்படும். பிகள் அறிமுகமாவார்கள். கணவன் மனைவிக்குள் சச்சரவுகள் வந்தாலும் அன்பும் அந்நியோன்யமும் குறையாது. குருபகவானின் பார்வை பலன்கள். குருபகவான் உங்களின் 9வது வீட்டை பார்ப்பதால் பணப்புழக்கம் அதிகரிக்கும். பழைய கடன் பைசலாகும். தந்தையாருடன் இருந்து வந்த மனக்கசப்புகள் நீங்கி பாசம் கூடும். பிள்ளைகளின் பிடிவாதம் தளரும். உங்கள் பேச்சுக்கு கட்டுப்படுவார்கள். மகனின் உயர்கல்வியை எதிர்பார்த்த கல்வி நிறுவனத்திலேயே படிக்க வைப்பீர்கள். மகளுக்கு உங்கள் வசதிக்கும் அந்தஸ்துக்கும் தகுந்த மணமகன் அமைவார். என்றாலும் உறவினர்கள் நண்பர்கள் உதவி கேட்டு தொந்தரவு தருவார்கள். குரு 11 வது வீட்டை பார்ப்பதால் காரியத்தடைகள் விலகும். பிரபலங்களால் பாராட்டப்படுவீர்கள். மூத்த சகோதரர் உதவுவார். சொத்து பிரச்சனைகள் சுமூகமாக முடியும். அரசியல்வாதிகள் பரபரப்புடன் காணப்படுவார்கள். மேலிடத்தை அனுசரித்து போங்கள். வாகனத்தை இயக்கும்போது செல்போனில் பேச வேண்டாம். குருபகவானின் நட்சத்திர சஞ்சாரம். மே 1 24 முதல் 12 ஜூன் 24 வரை சூரியனின் கார்த்திகை நட்சத்திரத்தில் குரு பயணிப்பதால் செலவுகளும் பயணங்களும் அதிகரிக்கும். வீண் விவாதங்களை தவிர்ப்பது நல்லது. முன்கோபத்தால் நல்லவர்களின் நட்பை இழந்து விடாதீர்கள். அரசு விஷயங்களில் அலட்சியம் வேண்டாம். பிரச்சனைகளை பேசித் தீர்ப்பது நல்லது. வீடு வாகன பராமரிப்புச் செலவுகள் அதிகரிக்கும். 12 ஜூன் 24 முதல் 19 ஆகஸ்ட் 24 வரை மற்றும் 2/1/224 முதல் ஏப்ரல் 5 25 வரை சந்திரனின் ரோகிணி நட்சத்திரத்தில் குரு செல்வதால் பிள்ளை பாக்கியம் கிடைக்கும். பூர்வீக சொத்து கைக்கு வரும். சொந்த ஊரில் மதிக்கப்படுவீர்கள். பிள்ளைகளால் அந்தஸ்து ஒருபடி உயரும். வேலை கிடைக்கும். பிரபலங்களால் ஆதாயம் உண்டு. பணப்புழக்கம் அதிகரிக்கும். புது ஆடை ஆபரணம் வாகனம் வாங்குவீர்கள். சொத்து சேரும். வீடு மாறுவீர்கள். 19 ஆகஸ்ட் 24 முதல் 2/1/224 வரை மற்றும் ஏப்ரல் 5 25 முதல் 14 மே 25 வரை செவ்வாயின் மிருகசீரிஷம் நட்சத்திரத்தில் குரு செல்வதால் தந்தை வழியில் நிம்மதியுண்டு. ஓரளவு பணம் வரும். உடன்பிறந்தவர்களுடன் இருந்து வந்த மனக்கசப்பு நீங்கும். பூர்வீக சொத்து கைக்கு வரும். பழைய நண்பர்களால் ஆதாயம் உண்டு. ஆன்மீகத்தில் ஈடுபாடு அதிகரிக்கும். வியாபாரம் மற்றவர்கள் சொல்வதை கேட்டு நட்டப்படாதீர்கள். வருங்காலச் சந்தை நிலவரத்தை கவனத்தில் கொண்டு புது முதலீடு செய்யுங்கள். தேங்கிக் கிடந்த சரக்குகளை போராடி விற்பீர்கள். வாடிக்கையாளர்களிடம் கராராக நடந்து கொள்ளாமல் கனிவாகப் பேசி பழைய பாக்கிகளை வசூலியுங்கள். கூட்டுத்தொழிலில் பிரச்சனைகள் உண்டு. ஸ்டேஷனரி ஹோட்டல் விடுதிகள் கமிஷன் வகைகளால் லாபமடைவீர்கள். உத்தியோகம் மேலதிகாரியுடன் வீண் விவாதங்கள் வரும். என்றாலும் உங்களை நம்பி முக்கிய பொறுப்புகள் ஒப்படைப்பார்கள். ஆனால் சக ஊழியர்கள் உங்களை மட்டம் தட்டி பேசுவார்கள். அவர்களிடம் உஷாராக பழகுங்கள். சிலர் எதிர்பாராத இடத்திற்கு மாற்றப்படுவீர்கள். சிலர் அடிப்படை உரிமை வேண்டி நீதிமன்றம் செல்ல வேண்டி வரும். வேலைச்சுமை குறையும். கணினித் துறையினர்களுக்கு புதிய சலுகைகள் கிடைக்கும். அடிக்கடி விடுப்பு எடுக்க வேண்டாம். கலைஞர்களே பெரிய வாய்ப்புக்காக காத்திருக்காமல் கிடைக்கின்ற வாய்ப்பை பயன்படுத்திக் கொள்ள பாருங்கள்.
இந்த குறு மாற்றம் வேலைச்சுமை, அலைச்சல், சிறு சிறு ஏமாற்றங்களை தந்தாலும் உங்களை பதப்படுத்தி வெற்றி பெற வைக்கும். காதல், குடும்ப உறவு. குடும்ப வாழ்வில் மகிழ்ச்சி காணப்படும். குடும்ப உறுப்பினர்களுக்கு இடையே சுமூக நல்லிணக்க உறவு இருக்கும். கணவன் மனைவி பரஸ்பரம் ஒருவருடன் ஒருவர் நேரத்தை ஒன்றாக செலவு செய்வார்கள். ஒற்றுமையுடன் செயல்படுவார்கள். வாழ்க்கை துணையின் அன்பும் ஆதரவும் இருக்கும். தந்தை மூலம் பண வரவு இருக்கலாம். உங்கள் உடன்பிறந்தவர்களும் உறுதுணையாக இருப்பார்கள். அவர்களிடமிருந்து நீங்கள் பண உதவி பெறலாம். வீட்டில் சுப நிகழ்ச்சிகள் நடக்கும். உங்கள் குடும்பத்துடன் ஒன்று சேர்வதற்கு இது ஒரு சிறந்த நேரம். உங்கள் உடன்பிறந்தவர்கள் மற்றும் நண்பர்களுடன் நீங்கள் நல்ல உறவை பெறுவீர்கள். மேலும் உங்கள் மூத்த சகோதரர் அல்லது சகோதரி உங்களுக்கு ஆதரவாக இருப்பார்கள். தாயின் ஆரோக்கியத்தில் கவனம் தேவை. திருமண வாழ்க்கை. கணவன் மனைவி இருவரும் ஒன்றாக இணைந்து செயலாற்றுவீர்கள். இருவருக்கும் இடையே நல்ல புரிந்துணர்வு இருக்கும். இருவரும் பரஸ்பரம் ஒருவருக்கொருவர் ஆதரவாக இருப்பீர்கள். மே மாதத்திற்குப் பிறகு உங்கள் திருமண வாழ்க்கையில் நீங்கள் நிறைய மகிழ்ச்சியை அனுபவிக்கலாம். உங்கள் இருவருக்கும் இடையில் இடைவெளியை உருவாக்கும் எதையும் நீங்கள் செய்யாமல் பார்த்து கொள்ளுங்கள். உங்கள் வாழ்க்கை துணையின் தேவைகளை நீங்கள் பூர்த்தி செய்வீர்கள். உங்கள் பிள்ளைகளுக்கும் இந்த வருடம் நன்றாக இருக்கும். நிதிநிலை. உங்கள் நிதிநிலையில் ஸ்திரதன்மை இருக்கும். நீங்கள் பல்வேறு வழிகளில் வருமானத்தை அதிகரிக்கலாம் மற்றும் முதலீடுகள் மூலமும் நல்ல வருமானத்தை பெறலாம். நீண்ட கால நிதி திட்டமிடலில் கவனம் செலுத்த இது சரியான நேரம். நீங்கள் புதிய வாகனம் வாங்கலாம். பரம்பரை சொத்துக்கள் பெறலாம். மாணவர்கள். நீங்கள் வெளிநாட்டில் படிக்க திட்டமிட்டால் நீங்கள் வெற்றியடைவீர்கள். ஆனால் முடிவெடுப்பதற்கு முன் நீங்கள் கலந்து கொள்ள விரும்பும் கல்வி நிறுவனத்தை பற்றி நன்கு அறிந்து கொள்ளுங்கள். நீங்கள் உயர் கல்வி படிக்கும் மாணவராக இருந்தால் இந்த ஆண்டு நல்ல முடிவுகளை எதிர்பார்க்கலாம். ஆனால் நீங்கள் கடினமாக படிக்க வேண்டும். மருத்துவத் துறையில் படிக்க விரும்புவோருக்கு நுழைவுத் தேர்வுகளுக்கான போட்டி இந்த ஆண்டு கடினமாக இருக்கும். எனவே இன்னும் கடினமாக உழைக்கத் தயாராகுங்கள். அதேபோல் பொறியியல் துறையில் உள்ள மாணவர்களும் சிறந்து விளங்க கூடுதல் முயற்சி எடுக்க வேண்டும். நீங்கள் ஏதேனும் போட்டித் தேர்வுக்குத் தயாராகிக் கொண்டிருந்தால் நேரம் உங்களுக்குச் சாதகமாக உள்ளது. எனவே அதைச் சிறப்பாக பயன்படுத்தி வெற்றி பெற கடினமாக உழைக்கவும். உங்கள் ஆசிரியர்களுக்கு மரியாதை காட்டுவீர்கள். படிப்பில் கவனம் செலுத்துவீர்கள். உயர்கல்வியைத் தொடர மாணவர்கள் பல தடைகளை எதிர்கொள்ள வேண்டியதில்லை. ஆரோக்கியம். இந்த காலகட்டத்தில் உங்கள் ஆரோக்கியத்தில் கவனம் தேவை. மூட்டு வலி, வயிறு தொடர்பான நோய்கள், தூக்கமின்மை மற்றும் கண் பிரச்சனைகள் போன்ற சில உடல்நலப் பிரச்சனைகளை நீங்கள் சந்திக்க நேரிடும். நீங்கள் சோர்வாகவும் பலவீனமாகவும் உணரலாம். மேலும் உங்கள் உடலில் ஆற்றல் இல்லாமல் இருக்கலாம். ஆரோக்கியமாக இருக்க ஆரோக்கியமான உணவை உண்பது மற்றும் யோகா அல்லது உடற்பயிற்சியை தவறாமல் செய்வது அவசியம். உடல் ரீதியாக ஏதேனும் பிரச்சனைகள் ஏற்பட்டால் தயங்காமல் உடனடியாக மருத்துவரை அணுகவும். பரிகாரங்கள். முற்றுப்புள்ளி. தினமும் உங்கள் நெற்றியில் குங்குமத் திலகம் அல்லது சந்தனம் வைப்பது உங்களுக்கு நல்ல அதிர்ஷ்டத்தையும் நேர்மறை ஆற்றலையும் தரும். வியாழன் மற்றும் சனிக்கிழமைகளில் அசைவ உணவைத் தவிர்க்கவும். விஷ்ணு பகவானுக்கு இனிப்புகள் செய்து பிரசாதமாக படைத்து அதை உட்கொள்வது ஆன்மீக நிறைவுக்கு வழிவகுக்கும். ஒவ்வொரு மாதமும் வியாழன் அன்று அனாதைகள், குழந்தைகள் அல்லது வீடற்றவர்களுக்கு நன்கொடை மற்றும் பங்களிப்பு செய்யுங்கள். தேவைப்படுபவர்களுக்கு பருப்பு, வெல்லம், நெய் ஆகியவற்றை வழங்குவதும் உங்களுக்கு புண்ணியத்தைத் தரும்.